இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாம் போகாமல், ஒரு கிரகம் ராசிக்கு இந்த இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி கர்ம பலன் நமக்கு செயல்படுகிறது, கர்மா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறதுக்கு இந்த ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 எப்படி வரும்பொழுதுன்னு பார்க்கும்பொழுது, அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்திலிருந்து சில நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்த்து கொண்டிருந்தார். ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கேது இருக்கிறார். ஸோ ஆனால் இப்போ குரு 11 இருந்து 12க்கு வந்தனால ராகுவை பார்ப்பதும் நின்று போயிடுச்சு. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய வியாபாரம் தொழில் அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள், நம்மளுடைய பங்குதாரர்கள், அவருடைய எம்ப்ளாயீஸ், கொலீக்ஸ், அன்றாட வாழ்க்கையில மீட் பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். தவறான அமைப்புகள், தேவையில்லாத ஒருத்தரை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதனால பல பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. பட் இருந்தாலும் உடல் உபாதைகள் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி வரும். ஏன்னா குருவின் பார்வை சனியை பார்க்கறதுனால வரும். உறவுகள், தொடர்புகள், நண்பர்கள், பங்குதாரர்கள், கஸ்டமர்ஸ், கொலீக்ஸ், மேலதிகாரி, நம்ம கீழே ஒர்க் பண்றவங்க, இது மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கு. ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஜட்ஜ் பண்றதுல நமக்கு ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பிஸ்னஸ் வருதே, ஒரு ஆர்டர் கிடைக்குதேன்னு நம்ம பெரிய லெவலில் போய் மாட்டிக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம யாரோட டீல் பண்ணிட்டு இருக்கோங்கிறதை தெரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். பெரிய லெவலில் இறங்கக்கூடாது. அஷ்டம சனி நடந்து இது மாதிரி ராகு கேதுகள் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமான சில முடிவுகள், கல்யாணம், தொழில், முதலீடு, பெரிய லெவலில் ஒரு முடிவு எடுக்கிறது, ஒரு வீடு கட்டுறது, அதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி கவனமாக தான் செய்யணும். அது முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் தள்ளி போட வேண்டும். ஏன்னா ஜென்மசனி நடக்கும் பொழுது ராகு கேதுகள் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மளுடைய மனம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி, மிகவும் குறைவு. இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல இப்ப புதன் பாருங்க 11ஆம் இடத்துலயே அதிகமா இருக்கிறார். லாபஸ்தானத்தை அதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. வேலை தொழில் முயற்சியில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், என்னதான் நமக்கு அலைச்சல்கள் அதிகமா இருந்தாலும் வேலையில மும்முரமா இருப்போம். நிறைய சில பாசிட்டிவ்ஸ் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கதான் செய்கிறது. அதே சமயத்தில் சூரியனும் 12ல வரார் மாசத்தின் இறுதியில. அதே மாதிரி சுக்கிரனும் ராசிக்குள்ள வரார். என்னதான் ராகு கேதுகள் ராசிக்குள்ள இருந்தாலும் மாதத்தின் 2வது வாரத்திலிருந்தே சுக்கிரனே ராசிக்குள்ள வருவது ஓரளவுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா காதல் வயப்படுறது, எதிர்பாலத்தினர் மேல ஒரு கலப்பு, இன்டர்காஸ்ட், அது மாதிரி விஷயத்துல ஒரு நட்புல இருந்து காதலா மாறக்கூடிய அமைப்புகள் இந்த நேரத்துல இருக்கும். இந்த நேரத்துல அஷ்டம சனி நடக்கிறதுனால உடனே எடுத்தமா கவுத்தமான்னு போகக்கூடாது. நம்ம கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஸோ பல விஷயங்கள் ஒன்றாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம பார்க்குறோம். இந்த ஜூலை மாதம் சாதாரண ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் நடக்குது, ராகு கேதுகள் ஒரு பக்கம் வருது, நடுவால சுக்கிரன் உள்ள வரார். இது எல்லாமே பல ஒரு நாளும் ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெரி ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு மந்தாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, குரு 12ஆம் இடத்துக்கு பல விரயங்கள், சுப விரயங்கள், வெளிநாடு வெளிமாநில டிராவல் அதிகமாக கொடுத்துட்டே இருப்பார். என்னதான் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் செலவுகளுக்கு குறைவில்லாமல் போயிட்டு இருக்கும். அப்பா அம்மாக்காக உடல்நலத்துக்காக சில செலவுகள் பண்ணுறது, லோனுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு செலவு பண்ணுறது, எல்லாம் பண்ணி என்னதான் வருமானம் இருந்தாலும் கடைசியில் நமக்கு ஒன்றுமே மிஞ்ச மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. மாணவர்கள்லாம் கொஞ்சம் சிரத்தையாக படிக்கிறதுல கொஞ்சம் குறைநிறைகள் இருக்கிறது. படித்த அளவுக்கு எஃபோர்ட் போட்ட அளவுக்கு ரிசல்ட்ஸ் வராத அமைப்புகள், வெளிநாடு அது மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி அமைப்பு, திருமண தடைகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் முழுக்க கவனமாக இருக்கணும். என்னதான் வேலை தொழிலில் உத்வேகமாக இருந்தாலும் புதிய தொடர்பு வரும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
இதுதான் ஒரு பொதுவான பலன் சிம்மராசிக்காரர்களுடைய. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்துல திருக்கணித பஞ்சாங்கம் போட்டு உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, பூர நட்சத்திரமா, மக நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமாங்கிறதான் தெரிந்து அந்த லக்னாதிபதியோட தன்மை என்ன, தசாபுக்திகள் என்ன போயிட்டு இருக்கிறதுலாம் ஒருங்கிணைத்து இப்போ நம்ம பேசின ராகு கேது சனி இந்த கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நாம கண்டிப்பாக துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுக்க வேணால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம என்ன நமக்கு காத்திருக்கிறது, என்ன பிராப்தம் காத்திருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு யோகமாக இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு சரி வராது, நமக்கு வேலையா தொழிலா, வெளிநாடா உள்நாடா, பிரைவேட் செக்டாரா அரசு உத்தியோகமா, அல்லது நம்மளுடைய அடுத்த வேலை மாற்றம் எப்போ பண்ணலாம், எப்போ குரோத், எந்த துறை நமக்கு நல்லா இருக்கு, துறையிலேயே கிளை துறைகள் எப்படி நல்லா, எந்த துறை நல்லா போகலாம், திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, எத்தகைய ஒரு திருமணம், அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா, அது எந்த நேரத்தில் வரப்போகுது, அதெல்லாம் தெரிந்து கொண்டோமா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை நீங்களே திட்டமிட்டு எந்த நேரத்தில் எது செய்வது நல்லதுங்கிறதை பொறுத்து போனால் ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுகிறது, நம்ம எந்த நேரத்தில் பிறந்து எந்த தேதியில் பிறந்தோமோ அந்த அமைப்பு வைத்துதான் கர்மா செயல்பட போகிறது. அந்த பிராப்தமுக்கு நிகரான அமைப்பை நாம வாழ்க்கையில திட்டமிட்டோம்னால் எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற செயல்கள் செய்யாமல், ஏன்னா நம்ம வாழ்க்கையில 1000 வருஷம் வாழ போறது இல்லை, வாழ்றது என்னமோ 75-80 வருஷம் நம்மளுடைய ஆயுசு நல்லா இருக்கும் பட்சத்தில் அதில் 25-30 வயசுல இருந்து நம்ம வேலை தொழிலுக்கு வரப்போறோம். ஸோ அடுத்த 30 வருஷம் ரொம்ப முக்கியமான வருடமா இருக்குது. ஒரு டைமும் நம்ம தவறான முடிவு எடுக்கும் பொழுது அதுக்கு வேணுங்கிற விலைக்கும் கொடுக்க வேண்டியது அமைப்பாக இருக்கிறனால நம்ம மூட நம்பிக்கைலாம் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயம்லாம் போகாமல் என்ன காட்டுது, நமக்கு என்ன நிற்குது, பாஸ்ட் லைஃப் ஒத்து போதா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், ப்ரெசென்ட் என்ன சொல்லுது, அடுத்த ஷார்ட் டேர்ம் என்ன முடிவு பண்ணலாம், லாங் டேர்ம் எப்படி காட்டுது, அப்படிங்கிற முடிவெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் தேவையற்ற பொருள் விரயங்கள், சமய விரயங்களாக தவிர்த்து நம்மளுடைய கர்மா பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அலைன் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபார்ச்சுனேட்டான துறை என்ன, ஃபார்ச்சுனேட்டான படிப்பு என்ன, படித்தது ஒன்றா இருக்கும், வேலை செய்கிறது வேறையா இருக்கும், தொழிலாக இருக்கட்டும் அது வேறையா இருக்கட்டும், எந்த துறையில் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், எந்த தொழில் நமக்கு எளிதாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் வரக்கூடிய சேலஞ்சஸ், வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து மிதுன ராசியில சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார், கடக ராசியில புதன், சுக்கிரன், குரு பகவான், இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து சிம்ம ராசியில அஸ்யூஷுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான், மீன ராசியில இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும்போது முதல்ல 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசியிலிருந்து குரு பகவானினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு கேது பகவானினுடைய சேர்க்கைக்கு சேர போறார். இதனால இந்த சிம்ம ராசியில கேது சுக்கிரன் அப்படின்ற சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அடுத்து 7ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அதிசார நிலையிலிருந்து ரிவர்ஸ்ல போறார். அதாவது தன்னுடைய கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அதிசார நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலகட்டம், இந்த புதன் பகவான்
பகவான் ஆகப்பட்டவர் இந்த மாதம் முழுமையாக 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுமையாக அந்த மிதுன ராசியில தான் ஆட்சி பெற்று இருக்க போறார். கடைசியாக 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல என்னென்ன ராசிகள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசியின் மீது சுக்கிரன் ஆகப்பட்டவர் பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்னும் மன உளைச்சல் அப்படின்றது அதிகப்படியாக இருந்துட்டு இருக்கும். மன கவலைகள், அடுத்து தேவையில்லாத குழப்பங்கள், எவ்வளவோ விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லா நடக்குது, எங்களுக்கு மாத்திரம் நல்லாவே நடக்க மாட்டேங்குது, எங்களுடைய ஜென்மம் இந்த ஜென்மம் இப்படியே எங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரியே முடிஞ்சிடுமா அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது அதிகப்படியாக இருந்துட்டு இருக்குது. இந்த சிம்ம ராசி என்பவர்கள் கடந்த 1.5 வருடங்கள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு யுகங்களாக போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் தள்ளுறதே பெரிய விஷயமாக இருக்கு. எந்த இடத்துல இருந்து எந்த பிரச்சனைகள் வரும் தெரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் ஆபத்துகள் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய பிரிவு அப்படின்றது இவர்களினுடைய ஆள் மனதுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய பிரிவு பாத்தீங்கன்னா இவர்களால தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பிரிவுகளாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் எல்லா இடத்துலயுமே சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதனால அந்த முடிவுகள் நம்ம எடுத்தது கரெக்டா தப்பா இல்ல தேவையில்லாம நம்ம அந்த முடிவுகள்ல நம்ம மாட்டிட்டோமா, நம்மளுடைய முடிவுகள்னாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துதா அப்படின்ற மாதிரியாக ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இந்த ஜூலை மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு இடத்துல அதாவது உங்களுடைய வருமானம் ரீதியான சம்பந்தப்பட்ட இடத்துலயும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட இடத்துலயும் கொஞ்சம் சாதகமான பலனை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னு நினைத்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இனிமே வேலையே கிடைக்காது மேடம், அந்த வேலை கிடைச்சாலும் என்னால அங்க நிலையா இருக்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அந்த வேலையில ஒரு சுலபமான ஒரு மாற்றத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வேலையில வேலை சுமைகள் அப்படின்றது இருக்குமே தவிர வேலை வாய்ப்புகள் அதுல எந்த விதமான ஒரு தடைகளும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடையாது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் குடும்பத்தை பிரிந்து இருந்த நபர்கள் மீண்டும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நேரம். நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு விவாகரத்து வழக்குகள் முடிந்து மறுமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே சமயத்துல பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அந்த பெண்கள் உங்களுக்கு நம்புற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்திட்டு அடுத்து உங்களை அவமானப்படுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பும் காத்துட்டு இருக்குது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அதுல இந்த சுக்கிரன் கேது அப்படின்ற சேர்க்கை இந்த மாதத்துல நடைபெறதுனால உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக சில உறவுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் அந்த உறவுகள்னால அவமானப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால எந்த ஒரு உறவுகளோ எந்த ஒரு நபர்களோ உங்களுக்குள்ள வராங்க, அவர்கள்கிட்ட பர்சனல் வாழ்க்கையை சொல்றீங்க அப்படின்னா அவங்களால நீங்க அவமானப்பட போறீங்கன்றது முழுமையா நீங்களே கணிச்சிடலாம். அந்த அளவுக்கு அந்த சுக்கிரன் கேது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும், அதுவே மறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தேன்னா இன்னும் 6 மாத காலத்திற்கு அது மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். நீங்க கொடுத்த நேரம் அவர்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும், அவர்கள் உங்களிடம் வாங்கிய கடனை திரும்ப அடைக்க முடியாமல் சில தொந்தரவுகள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அடுத்து உயர் படிப்பு
படிப்புகள்ல ரொம்ப பெரிய அளவுக்கு கவனம் செலுத்த முடியாது. எவ்வளவுதான் நீங்க அடுத்தடுத்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க செய்யணும்னு நினைச்சா கூட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த உயர் படிப்புகள்ல கவனம் செலுத்த முடியாமல் இதனால சில தடைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரம். கார்ப்பரேட் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு உண்டான சில முயற்சிகள்ல நீங்க செய்யும் போது அதை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க சில இடத்துல அசதியாகிறதுக்கு, உடல் பலவீனங்கள் ஏற்படுவதற்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அந்த நேரம் பார்த்து அந்த எக்ஸாம் டைம் பார்த்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நிறைய சிம்ம ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சில மறைமுகமான ஒரு உறவுகள் லிவிங் டுகெதர் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த இளமை பருவத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான சில பாதிப்புகள் இருக்கும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா கேது கடந்து போறார். கடந்து போகும்போது அந்த சுமையை முழுமையாக கொடுத்துட்டு தான் போவார். உங்களுக்கு உண்டான மனவேதனையை முழுமையாக தான் கொடுத்துட்டு போவார். அதனால இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த மாதிரியான பழக்கங்கள் ஏதாவது இருக்கு, அதாவது வீட்டுக்கு தெரியாம சில இடத்துல லிவிங் டுகெதரா இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் அதனால சில அவமானங்கள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. இதனால சில வேலை இழப்புகள் அப்படின்றது இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு சலுகைகள் அப்படின்றது உங்களுக்கு இந்த நேரத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். அப்படியே சலுகைகள் கிடைத்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிடும். அத ப்ரொசீட் பண்ணும்போது ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆர்டர்ஸ் அப்படின்றது வராது. அந்த மாதிரியாக அந்த கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாத ஒரு குறையாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்கு இந்த மாதிரியான சில நாட்களை நீங்க நகர்ந்துதான் ஆகணும். அதற்கு வேற வழியே கிடையாது. நிறைய தெய்வ பிரார்த்தனைகள் பண்ணுங்க. சங்கடகர சதுர்த்தி பிரார்த்தனைகள் பண்ணுங்க. பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.